ஹலோ, தமிழில் பார்த்த மாதிரி இதே மாதிரியான ஸ்னோ எஃபெக்ட் உள்ள வீடியோ கிரியேட் பண்ணலாம் வாங்க. ஸ்டெப் 1, இமேஜ் ஜென்ரேஷன். ஸோ முன்னாடி ஒரு லக்ஸரி ஹவுஸ், பின்னாடி ஒரு ஸ்னோ எஃபெக்ட். லெட்ஸ் கோ. இப்போ நான் பண்ணுறது எல்லாமே நீங்கள் உங்கள் மொபைலில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி லியானார்டோ ஏஐ அப்படின்ற வெப்சைட்டுக்கு லாகின் பண்ணிக்கலாம். சர்ச் ரிசல்ட் வர ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி உங்களோட மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இதிலோட வரக்கு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும். இமேஜ் ஜென்ரேஷன் இது கிளிக் பண்ணி உள்ள டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜ், அதாவது ஸ்னோ எஃபெக்ட், அதுக்கான ப்ராம்ப்டை நான் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். இமேஜ் ப்ராம்ப்ட் எல்லாமே நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு லியானோட வந்து 5 டோக்கன்ஸ் எடுத்துக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா லியானோட டிஃப்யூஷன் எக்ஸல் செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் 2 இல்லை 4 இமேஜ் சூஸ் பண்ணிக்கணும். ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் லாங் ஃபார்மேட்னா 16:9, இல்லை ஷார்ட்ஸ் அப்படின்னா 9:16 சூஸ் பண்ணிக்கணும். செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள ஜென்ரேட் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிட்டா ஃபியூ செகண்ட்ஸில் நம்மளோட இமேஜஸ் எல்லாம் லோட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி நம்மளோட ஃபோர்க்ரவுண்ட் இமேஜுக்கான ப்ராம்ப்ட், அதாவது அதை நான் என்னோட நோட் பேட்லேருந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு வந்து அதே டெக்ஸ்ட் பாக்ஸில் காப்பி பண்ணிடணும். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே இந்த ரெண்டோட இமேஜோட ப்ராம்ப்ட் இருக்குது. நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்ரவுண்ட் இமேஜுக்கு எப்படி கலெக்ட் பண்ணுமோ அதே மாதிரி ஃபோர்க்ரவுண்ட் இமேஜுக்கும் அதே மாதிரி டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே லியானோட டிஃப்யூஷன் எக்ஸல் சூஸ் பண்ணிவிட்டு 2 இல்லைனா 4 லெஃப்ட் சைட்லேருந்து சூஸ் பண்ணிக்கணும். ஆஸ்பெக்ட் ரேஷியோ அதே மாதிரி லாங் ஃபார்மேட்டை ஷார்ட் ஃபார்மேட்டை நம்ம சூஸ் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள ஜென்ரேஷன் அப்படின்னு கொடுத்துட்டா நம்மளோட ஃபோர்க்ரவுண்ட் இமேஜான லக்ஸரி ஹவுஸ் அதோட இன்டீரியர் நமக்கு இப்போ கிடச்சிரும் ஃபியூ செகண்ட்ஸில். இந்த 2 இமேஜ் பார்க்க ரெண்டுமே பியூட்டிஃபுல்லாக இருந்தாலும் நான் ஃபஸ்ட் இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ரைட் சைடில் இருக்கக்கூடிய அப்ஸ்கேல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தோம் அப்படின்னா வந்து 25 டோக்கன்ஸ் எடுத்துகிட்டு இந்த இமேஜை நமக்கு இன்னும் கிறிஸ்பாக ஃபைனாக டீட்டெயிலாக நமக்கு எடிட் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த 2 இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கூகுள் க்ரோம் போய்ட்டு ஃபோட்டோபியா இந்த வெப்சைட்டை லாகின் பண்ணிக்கங்க. அப்புறம் ஓப்பன் ஃப்ரம் கம்ப்யூட்டர் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி நம்மளோட இப்போ ஃபோர்க்ரவுண்ட் இமேஜ், அதாவது லக்ஸரி லிவிங் ரூமை இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியமானது. ஸோ வந்து லிசன் பண்ணுங்க கரெக்டாக. ஸோ லெஃப்ட் பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த மேக்னிஃபைங் லென்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட இமேஜை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த லெஃப்ட் டாப்பில் இருக்கக்கூடிய ஃபைல்லேருந்து 4வது ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா லேசோ செலக்ட் அப்படின்னு வரும். ஸோ அதில் 3 ஆப்ஷன் வரும். நமக்கு பாலிகோனல் லேசோ செலக்ட் வேணும். ஸோ அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட ஃபோர்க்ரவுண்ட் இமேஜ் இருக்கக்கூடிய எல்லா அந்த மிரர் விண்டோஸை நம்ம இப்போ கட் பண்ணி தூக்க போகிறோம். விண்டோஸோட 4 கார்னரையும் நம்ம இப்போ சூஸ் பண்ணிக்கலாம் லேசோ செலக்ட் மூலமாக. ஸோ இப்போ இந்த 4 கார்னரும் நமக்கு ஜாயின் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டாட்டட் லைன்ஸாக நமக்கு அந்த ஏரியா செலக்ட் ஆனான்னு தெரியும். நம்ம கீபோர்டில் இருக்கக்கூடிய பேக் ஸ்பேஸ் பட்டன் கிளிக் பண்ணுறது மூலமாக இது நமக்கு டெலிட் ஆயிடும். ஸோ இது ஒரு PNG ஃபைலாக நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விண்டோஸையும் நம்ம கட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ண இமேஜை இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் டாப்பில் இருக்கக்கூடிய ஃபைல் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணோம்னா நமக்கு கீழே நிறைய ரிசல்ட்ஸை காட்டும். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா வந்து எக்ஸ்போர்ட் எஸ் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி PNG அப்படின்றது அந்த PNG ஃபார்மேட்டில் நம்மளோட ஃபைலை இப்போ சேவ் பண்ணிக்கலாம். நம்மளோட வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரான CapCut, இந்த வீடியோவில் நம்ம CapCut பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இம்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி நம்மளோட ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணலாம். அந்த இமேஜை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம் நம்மளோட டைம் லைனில். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இம்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளோட ஃபோர்க்ரவுண்ட் லக்ஸரி ஹவுஸ் அந்த இமேஜை இங்கே வச்சுக்கலாம். ஆனால் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போகிறது இல்லை இப்போதைக்கு. லெஃப்ட் டாப்பில் மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணி அங்கேருந்து நம்மளோட ஸ்னோ எஃபெக்டான ஸ்டிக்கரை சூஸ் பண்ணிக்கலாம். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்மளோட டைம் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி இந்த மாதிரியான ஸ்னோ எஃபெக்ட் உள்ள ஸ்டிக்கர்ஸை மல்டிபிள் லேயர்ஸ், எவ்வளோ டென்ஸாக ஸ்னோ வேணுமோ அவ்வளோ லேயர்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்மளோட ஃபோர்க்ரவுண்ட் இமேஜை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ரைட் டாப்பில் இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் செலக்ட் பண்ணி இந்த ஃபோட்டோவோட பிரைட்னஸை நம்ம இப்போ ரெடியூஸ் பண்ணிக்கலாம். பிரைட்னஸை முக்கால்வாசி இல்லைன்னா ஃபுல்லாகவே ரெடியூஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் ஒரு நைட் எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் சேச்சுரேஷனை கொஞ்சம் ரைஸ் பண்ணி வச்சிங்கன்னா இன்டோரில் ஒரு லைட் போட்டிருக்க மாதிரி தெரியும். சோஃபார் நம்ம எடிட் பண்ண நம்மளோட வீடியோ ரிசல்ட்டை இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் எடிட் பண்ணி உங்களோட யூடியூப்பில் லாங் ஃபார்மேட்டாவோ ஷார்ட் ஃபார்மேட்டாவோ இல்லை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாவோ அப்லோட் பண்ணி ஆன் பண்ணலாம். இந்த மாதிரியான வீடியோ பார்க்கணும் நிறைய நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.